நியூ இயர் ஈவுங்கிறனால சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். 12th மைனில் பயங்கர கூட்டம், நிறைய போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் போலீஸாக இருந்தாங்க. அது மெயினாக பப்ஸ் பக்கத்துலலாம் போலீஸ் நிறைய நின்றுட்டுருந்தாங்க. அதே மாதிரி டிராஃபிக்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் வந்து அப்படியே ராமேஸ்வரம் கஃபே நோக்கி அப்படியே நடந்து மூலமாக போயிட்டுருந்தோம்னு வச்சுங்களேன். நாங்கள் வந்து ராமேஸ்வரம் கஃபே வந்தவுடனே கூட்டமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் கூட்டமே இல்லை. ஆனால் எப்பயுமே கூட்டமாக இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த இடம். இன்னைன்னு பார்த்து கூட்டமாக இல்லை. இந்த கடை எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியான கடை. கடை என்னமோ அவசியமாக கூட்டமே இல்லை. 12th மைனில் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் போட்டிருக்காங்க. ஏன் இப்படி டிராஃபிக் பயங்கர டிராஃபிக். ஏகப்பட்ட பேர் எல்லாம் வெளியே வந்திருப்பாங்களாட்டு ஈவுக்கு. அதுக்கும் அதே மாதிரி அங்கே ஏதோ அந்தாண்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம். நாங்கள் என்னமோ நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாம் பப்புக்கு லைனில் நிற்பாங்களாட்டு. பப்புக்காக வெயிட்டிங் பாருங்க. நியூ இயர் அன்னைக்கு. திஸ் இஸ் வாட் இஸ் பெங்களூர். நாங்கள் கடைசியாக உடுப்பி பார்க்கு வந்து ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் கூட்டமே இல்லைங்க இங்கெல்லாம். நீங்கள் உடுப்பி பார்க்கலாம். ஆனால் போலீஸ் எங்கே பார்த்தாலும் நிற்கிறாங்க. பயங்கர கூட்டம். உடுப்பி பார்க் வந்தாச்சு. கிரேவி வாங்கிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான் வாங்கியாச்சு. ரோடு வந்து எப்பயுமே இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணி அதை அப்படியே நியூ இயர் வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ரோடு எப்பயுமே வருஷம் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதாங்க சர்ச்சு. இந்த சர்ச்சோட பேர் வந்து பால் தங்கையாவாம். சர்ச் பாருங்கள், சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சரி, நாங்கள் வந்து இப்போ பிஸா வாங்கலான்னு போகிறோம்பா. நியூ இயர் ஈவனிங் கூடமா வந்து நாங்கள் வெளியில் சாப்பிடக்கூடாது. இந்த பிஸா கடை பேர் வந்து லியோ பின்சோ பிஸா. ஆக்சுவலாக நீங்கள் ஆப் தனியாக வச்சுருக்கீங்க, அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர் கிடைக்கும். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் பிஸா. ஜென்ரலாக நாங்கள் இங்கே தான் வாங்குவோம் எப்பயுமே. இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். டேஸ்டியாகவும் பெட்டர் ரேட்லேயும் இந்த கடையில் கிடைக்கும். இந்த கடையில் டெய்லி ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஏதோ ஒரு ஆஃபர். அதே மாதிரி அது கிங் சைஸ் பிஸான்னு ஒன்று இருக்குது. அது சூப்பராக இருக்குன்னு வச்சு ஆர்டர் பண்ணலான்னு போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, லேட் ஆகும். ஜென்ரலாக நீங்கள் 20 மினிட்ஸ் எடுத்துக்குவாங்க. சரி, ஓகே, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நாங்கள் சரி வீட்லேயே வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்தாச்சு. சரி, நாளைக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி.